ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாகவே 2-3 நாளாக நானும் பார்க்குறேன். இந்த செடியெல்லாம் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு வைக்கிது ஒரு பூச்சி. என்ன பூச்சின்னு நானும் 2-3 நாளாக தேடுறேன். எல்லாத்தையும் சாப்பிடுதே, இது என்னடா சாப்பிட்டுட்டு கீழே வேறு அவங்க புழுக்கையும் கூட போட்டு வச்சுட்டு போகிறாங்க. தெரியுதா? அவங்க சாப்பிட்றதான் இலையெல்லாம் கீழே புழுக்காக போடுறாங்க. தேடி 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 டயர்டாயிட்டோம்ப்பா. இவ்வளோ அழகான பூச்செடிலாம், அந்த பூச்சியை நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறதுனே எனக்கு தெரியல. ஆனாலும் 2 நாளாக என்னுடைய முயற்சி, இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சி எடுத்திருக்கேன். இன்னும் கொல்லலை. பாவமாக இருக்குது, கொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஸோ அதனால் என்னால் உடம்பு முடியல. இருந்தாலும் அதை நான் கண்டுபிடிச்சேன். ஏன் தெரியுமா? டெய்லி காலையில் சாயங்காலம் பெருக்கும்போது நான் கீழே அதெல்லாம் பார்க்குறேன். எனக்கு மனசு ஆறல. ஒன்றாவது விஷயம், கீழே பார்க்குறதில்ல. இந்த இலையெல்லாம் இவ்வளோ நல்ல செடியெல்லாம் இப்படி கட் பண்ணி சாப்பிட்டுடுது. தெரியுதா? எவ்வளோ இலைங்களை சாப்பிட்டுருச்சு தெரியுமா? அது நிறைய இலையை சாப்பிட்டுடுச்சு. ஸோ ஆனால் நான் இப்போ அதை ஒழுங்காக கண்டுபிடிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறாதா? இந்த செடியிலையான அவ்வளோவும் சாப்பிட்ருக்கு. சரியா? நிறைய இலையை வெட்டி 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 விழுங்கிடுச்சு. இங்கேருந்து தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த லைன்லோட்டு போய் நான் அவங்கள கண்டுபிடிச்சிருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் கண்டுபிடிச்சி அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். தெரியுதா? இவங்க தான் அந்த விஏபிசி. இவங்க தான். தெரியுதா? எவ்வளோ அழகாக சூப்பராக சாப்பிட்டுட்டே இருக்காங்க பாருங்கள். தெரியுதா? அவங்களுடைய காலுங்கள்லாம் எவ்வளோ அழகாக, அவங்களுடைய கண் என்ன ஒரு அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். செடியோட கலர்லேயே அப்படியே இருக்காங்க. தெரியுதா? பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது. எவ்வளோ பெருசாக, எவ்வளோ அழகாக ஐக்கியமாக இருக்காங்க பாருங்கள் அந்த இலைக்குள்ள. இல்லை, கண்டுபிடிக்கவே முடியாது. தத்ரூபமாக இருக்கிறாங்க அந்த செடியோட. என்ன ஒரு வெயிட்டு தெரியுமா? அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ இலைங்களை சாப்பிட்டுட்டு என்ன ஒரு குயின் ஆட்டம் அவங்க ஒளிஞ்சி இருக்காங்க செடிக்குள்ளே. தெரியுதா? அந்த கண் அழகாக இருக்கு இல்லையா? எனக்கு இதை பார்த்துட்டு கொல்றதுக்கே மனசு வரல. ஸோ அதனால தான் அப்படியே அந்த செடியோடு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஒருத்தனானங்க அது என்னதுன்னு அவனுக்கு கீழே போடணும். இவன் இப்போ அதை காலையில் போட்டு தள்ளி அதை சாவடிச்சிடுவோம். அதனால் நான் அவன் கையில் அதை காட்டாமல் கையிலேயே வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? தெரியுதா? அவங்க கண், அவங்களுக்கு சின்ன கம்பெல்லாம் இருக்குது. கேட்டியா? மூக்கு, அதில் வாயில் ஒரு கம்பு இருக்குது. கம்பு தெரியுதா? மறைச்சிக்கிட்டாங்க. நான் அவங்கள பார்க்குறேன்றதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சரியா? என்னுடைய ஸ்மெல்னஸ் தெரியுதா என்னன்னு அவங்க கண்டுபிடிச்ச உடனே வழி மாற்றி போகலான்னு ட்ரை பண்ணுறாங்கப்பா. அவங்க ரொம்ப அழகாக ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? தெரியுதா? நல்லா க்ளோஸில் அழகாக இருக்காங்க இல்லையா? இனி இலையை சாப்பிட்றதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை எங்கேயாவது போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரியல. தெரியுதா? இல்லைப்பா, சாப்பிட்றாங்கப்பா. அவங்க சாப்பிட்றாங்க. தெரியுதா? அவங்க எவ்வளோ அழகாக கடிச்சு சாப்பிட்றாங்க பாருங்கள். அப்படியே அசையாமல் நிற்கிது, தலை கீழாயிட்டு பாருங்க. தெரியுதா? என்ன ஒரு அம்சமாக இருக்காங்க இவங்க. அவங்க அந்த க்ரீன் கலரில் ரொம்ப அழகாக இருக்காங்க இல்லையா? அந்த கண்ணும் அந்த மூக்கும் அது எல்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? ஸோ நான் தான் உங்களுக்கும் காட்டணும்னு நினச்சேன். ஓகேவா?